ரெட்ரோ ரெசிபீஸில் ரொம்ப சூப்பரான டின்னர் மெனு பார்க்க போகிறோம். கறி லீஃப் சப்பாத்தி, சில்லி பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் பெப்பர் புலாவ், குக்கும்பர் ரைத்தா. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சில்லி பன்னீர் கிரேவி பண்ணிடலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கலந்துக்கோங்க. இதை மிளகு சேர்த்து பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 150 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திக்னஸ் இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த மிக்சர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும், அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த பன்னீர் கியூப்ஸ்லாம் இதில் தான் டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த சோள மாவோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ அந்த டிப் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா மாவும் சேர்ந்து வந்துடும். கையிலேயே போட்டுருங்க. இப்போ அந்த பன்னீர் கியூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவில் போட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நான் எல்லா பேட்சும் போட்டுட்டேன். இப்போ அந்த பன்னீர் எல்லாமே இருக்கட்டும். இப்போ கிரேவியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வறுபடட்டும். அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயில் இருக்கட்டும். அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும். நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நான் நாட்டு தக்காளின்றதுனால சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெங்களூர் தக்காளினா ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். சின்ன குடை மிளகாவையும் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது சேர்த்துருக்க இந்த குடை மிளகா வெங்காயம் எல்லாமே கிரன்ச்சியாக இருக்கணும். நிறைய நேரம் மூடி போட்டெல்லாம் வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அப்போ அந்த கிரேவி நல்லா இருக்காது. இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். அது டொமேட்டோ சில்லி சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்க விட்டிங்கன்னா தான் அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ கோட் பண்ணலாம். நீங்கள் ட்ரையாக வேணும்னா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மாவையே நான் இதில் சேர்க்குறேன். அது 2 டேபிள் ஸ்பூன் இருந்தது. அதை சேர்த்துட்டு உடனேயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துருங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுடும். ஒரு 5 நிமிஷமாக தடன்னு கொதிச்சுட்ருக்கு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துடுறேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. வாங்க மஷ்ரூம் பெப்பர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அது பொரியட்டும். கொஞ்சம் பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே ஒன்று சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா. பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுறாதீங்க, அது அப்புறம் பிரியாணி டேஸ்ட் கொடுத்துரும். ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துருக்கேன். இப்போ புலாவ் சூப்பராக இருக்கும். அது எல்லாமே நல்லா வெந்துடும். நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதே தெரியாது. அதனால தான் சின்ன சைஸாக சேர்த்துருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் அப்படியே நான் ஒரு பேக்கெட் வாங்கினதை சேர்த்துடுறேன் கட் பண்ணி. இதுவே அப்படியே தண்ணி விடும். அதுலேயே அது வெந்துடும். அது வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம் நல்லா. இந்த காரத்துக்கு அந்த பச்சை மிளகா தான் நான் கீரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். புலாவுன்றதுனால நான் இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் உங்களுக்கு கலர் மாறிடும். இப்போ மிளகுத்தூளை நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்காதீங்க, அப்புறம் மிளகு சாதம் வாசனை வந்துடும். இப்போ கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். புதினா நான் இந்த புலாவில் சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் அதோட வாசனை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நான் 1.5 கப் பாசுமதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி சேர்க்குறேன். புலவுக்குலாம் அரிசியை ஊற வைக்க வேண்டாம். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி தேவை. நான் 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மீதி 1 கப் பால், காய்ச்சின பாலை சேர்க்குறேன். இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து மூடிடலாம். இந்த பால் சேர்த்துருக்கிறது நல்ல டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். இப்போ 1 விசில் வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் கத்தி ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பேனை ஓப்பன் பண்ணுறேன். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. எப்படி பொலன்னு இருக்குது பார்க்கும் போதே. ரொம்ப அருமையாக இருக்குது இல்லைங்களா?
பாருங்கள் ஜென்டலாக இப்படி கீழேந்து மேலே எடுத்து பாருங்கள். அந்த மிளகு வாசனை வந்து சூப்பராக வருது. மஷ்ரூம் பெப்பர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரொம்ப அருமையான மஷ்ரூம் பெப்பர் புலாவும் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வெள்ளரிக்காய் ரைத்தா பண்ணிடலாம். இந்த ரைத்தாக்கு நான் இன்னைக்கு இதை அரைச்சி பண்ண போகிறேன். ஸோ ஒரு குக்கும்பரை ஒரு வெள்ளரிக்காவை நான் தோல் சீவி மிக்சி ஜாரில் சேர்க்குறேன். எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் கூட நம்ம ரிமூவ் பண்ண வேணாம். அது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். இப்போ அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க, ஏன்னா அளவு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியான தயிரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்பயுமே வெள்ளரிக்காய் சேர்க்கும் போது ரொம்ப கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது நீர் விட்டுட்டே இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்தா கூட ஓகே. இப்போ பச்சடி தயாராகியாச்சு. அடுத்தது நம்ம கறிவேப்பிலை சப்பாத்தி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் குடமிளகா சேர்த்துருக்கேன், 2 பல்லு பூண்டு, நல்லா ஒரு கைப்பிடி நிறைய வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சேர்த்துருங்க. ஒரு சிட்டிகை மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ண கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதை அப்படியே அரைச்சிக்கலாம். இதில் நான் அரைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கோதுமை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அழகு. அதில் இந்த அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இப்போ முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் இது. தேவையான உப்பு முதல்ல அந்த விழுதோடு சேர்த்து நம்ம அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்னு தெரியும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா மாவுலேயும் அது படுற மாதிரி. இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் அரைச்சி சேர்க்கறதுனால அதோட பெனிஃபிட்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து எப்பயும் கலக்கிற மாதிரி சாஃப்ட் சப்பாத்தி மாவாக கலந்து வச்சுக்கோங்க. இது ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். நான் கொஞ்சம் சின்னதாக சப்பாத்தியை தேய்ச்சிருக்கேன். இதை நல்லா காஞ்சிட்டு இருக்க தவால போட்டுடலாம். ஒரு பக்கம் பபிள்ஸ் வந்த உடனே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். சூப்பராக உப்பி வருது பாருங்க. இப்போ திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலை சப்பாத்தியும் நமக்கு ரெடி ஆயாச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடணும் போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.